ॐ श्रीशैलेशदयापात्रं दीपक्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं रम्यजामातृयोगीन्द्रपादरेखामयं सदा तदा यत्तात्मसत्तादिं रामानुजमुनिं भजे लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोहदस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनयादिविभूतिः सर्वं यदेव नियमेन मतन्वयानाम् आद्यस्नः कुलपतेर्वगुलाभिरामं श्रीमत्ततङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सहश्च महदाह्वयभट्टनाद श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् श्रीमद्यतीन्द्रवरयोगिपदाब्जभृङ्गं श्रीवानशैलमुनिवर्यदयैकपात्रं विख्यातवेदशिखरोभयतत्त्वबोधं रामानुजं कलिचितं मुनिमाश्रयामः. பணவாள் அரவணை பள்ளி பயில்பவர்க்கு எவ்வுயிரும் குணபோகம் என்று குறுகை கதிப்பன் உரைத்தது உய்ய உணர்பாவின் உட்பொருள் ஒன்றும் அறியா உலகறிய மணவாளன் மாறன் மனமுறைத்தான் வன்முடும்பை வந்தே. நாயனார் திருவடிகளே சரணம். இப்போ இந்த புது பகுதியில் நம்ம வேதத்துக்கு எப்படி திருவாய்மொழி ஒப்பாகும் அப்படிங்கிறத கொஞ்சம் விவரமாக பார்த்துட்டு வந்தோம். அதாவது வேதங்களுக்குள்ள சாமவேதம், அந்த சாமவேதத்திலும் அதுடைய உபனிஷத் பகுதியாகிய சாந்தோக்கியம், அந்த சாந்தோக்கியத்தில் ரசமாக இருக்கக்கூடிய அந்த உத்கீதம் தான் திருவாய்மொழி ஆயிற்று அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் அதுக்கப்புறம் இந்த வேத உபபிரமணங்கள் என்று சொல்லக்கூடிய இதிகாச புராணங்களுக்கும் திருவாய்மொழிக்கும் ஒப்புண்டா அப்படிங்கும்போது அதுவும் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு, அதுக்கு அடுத்தபடியாக இப்படி வேதத்துக்கும் வேத உபபிரமணங்களுக்கும் திருவாய்மொழிக்கும் சாமியம் உண்டான போதிலும் அதை காட்டிலும் வேதத்தை காட்டிலும் வேத உபபிரமணங்களை காட்டிலும் திருவாய்மொழி எப்படி சிறந்தது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முதல் அடியாக ஒரு சூத்திரத்தை நம்ம பார்த்துட்டு அதில் தான் எப்படி இதிகாசங்கள் செய்யப்பட்டது, எப்படி புராணங்கள் செய்யப்பட்டது அப்படிங்கிறத சிவனை மூலமாக வைத்தும் பிரம்மனை மூலமாக வைத்தும் எப்படி நடந்தது அப்படின்னு பார்த்துட்டு அது ரெண்டு முக்கியமான வார்த்தைகள் ஆர்ஷ மூலம் சஜாதியம் அப்படிங்கிறத பார்த்தோம். ஆர்ஷ மூலம் அப்படின்னா ரிஷிகள் வாயிலாக செய்யப்பட்டது, சஜாதியம்னா ஒரே ஜாதியை சேர்ந்தவர்களால் செய்யப்பட்டது அப்படின்னு பார்த்தோம். இதில் முதல்ல பிரம்மன் என்ன பண்ணுறாருனாக்கா அவர் குணங்களுக்கு ஏற்ற மாதிரி புராணங்களை படைப்பார் அப்படின்னு பார்த்தோம். தமோ குணம் இருக்கையில் அவர் அக்னி போன்ற தேவர்களை பாடுவார். ரஜோகுணம் மிக்கிருந்த போது தன்னைத்தானே பாடிக்கொள்வார். சத்தியகுணம் மிகுந்திருந்த போது அவர் எம்பெருமானை பற்றி பாடுவார். மூன்று குணங்களும் சேர்ந்து இருக்கும்போது அவர் சரஸ்வதியை குறித்து பாடுவார் அப்படின்னு பார்த்தோம். இப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா வால்மீகி பகவானுக்கு தன்னுடைய சிந்தனையை தன்னுடைய சந்தஸை கொடுத்து வால்மீகி ராமாயணத்தை படைக்க செய்தார் அப்படின்ட்டு எப்படி அந்த இதிகாசமான வால்மீகி ராமாயணம் பிரம்மன் வாயிலாக வந்தது அப்படிங்கிறத பார்த்தோம். இங்கே பிரம்மன் தேவ ஜாதி, வால்மீகி மனித ஜாதி. ஆகையால நான்முக பிரம்மன் தன்னுடைய சந்தஸ் தன்னுடைய நினைவாலே வால்மீகி பகவானுக்கு அருள் புரிந்து அதனால் அவர் வால்மீகி ராமாயணத்தை எழுதினார் அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் சிவன் தமோ குண மிகுதியால் அவர் அந்த சுடலை சாம்பலை பூசிக்கொண்டு பித்தனாக சுழன்று ஆடிக்கொண்டிருந்த போது அவருடைய திருத்தேவியான பார்வதியை ஏன் ஞானியான நீங்கள் ஏன் இப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்க அவன் பிச்சு தெளிந்து அவன் தான் இறைவனை கண்டவாறு 4 புலவர்களுக்கு ரிஷிகளுக்கு சொல்லிக் கொடுத்தார். அகத்தியர், புலத்தியர், தக்ஷன், மார்கண்டேயர் 4 பேருக்கு சொல்லிக் கொடுத்து அதில் புலத்தியர் அந்த அருளை உள்வாங்கி கொண்டு அவர் பராசரருக்கு சொல்லிக் கொடுத்து அவர் விஷ்ணு புராணத்தை செய்தார் அப்படின்னு பார்த்தோம். இங்கே
இவர் புலத்தியரும் மனிதர், பராசரரும் முனிதர். ஆகையால் 2 பேரும் ஒரே ஜாதியை சேர்ந்ததுனால சஜாதியர்கள் அப்படின்னு சொல்லிச்சு. ஆகையால் இந்த சஜாதியர் மூலமாக வந்தது புராணம், விஷ்ணு புராணம். அங்கே பிரம்மன் வால்மீகிக்கு சொல்லி கொடுத்து வந்தது ஸ்ரீராமாயணம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த திருவாய்மொழி எப்படி ஏற்பட்டது அப்படின்னா, இந்த மாதிரி எல்லாம் இல்லாம, இந்த மாதிரி பிரம்மன் வந்து வால்மீகிக்கு சொல்லி கொடுத்து பண்ணாரு அப்படிங்கிறது இல்லாம, நேரடியா எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் வந்து தானே ஆழ்வாருக்கு தன்னுடைய அருளாலே இந்த திருவாய்மொழியை கொடுத்தான் அப்படிங்கிறது இங்க சொல்ல வராங்க. அதனால ஏற்பட்ட ஏற்றம். இப்ப பிரம்மனாகட்டும் சிவனாகட்டும் முக்குணங்களும் கலந்தவர்கள். எந்தெந்த குணம் மேலோங்கி இருக்கோ அதற்கேற்ப அவர்கள் நடந்து கொள்வார்கள். ஆனால் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் மிஸ்ர சத்துவம் என்பது இல்லை அவனோட. மிஸ்ர சத்துவம்னா ரஜஸ் தமசோடு சேர்ந்த சத்துவம், அப்படி இல்லாம சுத்த சத்துவமானவன், சுத்த சத்துவமே வடிவானவன் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன். அவருடைய ஆசியால, அவனுடைய அருளால, அவனுடைய நியமனத்தால நம்மாழ்வார் திருவாய்மொழியை செய்தார் அப்படிங்கிறத இந்த சூத்திரத்துல நம்ம பார்க்க போறோம். சூத்திரம் நம்பர் 56. ஆழ்வாருடைய திவ்ய பிரபந்தங்களுக்கு மூலம் இன்னது என்பது இந்த சூத்திரத்தில் அருளி செய்யப்படுகிறது. என்ன மூலம்? இவர் எப்படி, நம்மாழ்வார் வந்து எப்படி இந்த வேதத்திற்கிடையான சொல்ல போனால் வேத பிரம்மணங்களை காட்டிலும் உயர்ந்ததான திருவாய்மொழியை எப்படி செய்தார் அப்படிங்கிறத இந்த சூத்திரம், இதுக்கு மேற்கொண்டு வர சூத்திரங்களை நம்ம பார்க்க போறோம். முதல்ல என்னன்னா, பரம சத்வத்தோடே உள்ளி உரைக்கும் நிறை ஞானத்து அயனாம் சிவனாம் திருமால் அருள் கொண்டு இவர் பாடினார் அப்படிங்கிறதா சூத்திரம். இதை வந்து இப்படி பிரிச்சுக்கணும். எப்படின்னாக்க, பரம சத்வத்தோடே உள்ளி உரைக்கும் திருமால் முதல்ல, நிறைஞானத்து திருமால் 2, அயனாம் சிவனாம் திருமால் அருள் கொண்டு இவர் பாடினார். ஸோ முதல் 3 சொற்றொடர்களும் வந்து எம்பெருமானை வர்ணிக்கக்கூடிய சொற்றொடர்கள். 4வது வந்து அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய திருவருளால் இவர் பாடினார் அப்படிங்கிறத சொல்ல வருது. இது ஒண்ணுன்னா நம்ம பார்க்கணும். பரம சத்வத்தோடே உள்ளி உரைக்கும் திருமால், பரம சத்வத்தோட, இவன் சுத்த சத்வமே வடிவானவன். எப்பொழுதுமே எந்த காலத்திலையுமே அவனுக்கு வந்து ரஜஸ் தமசுடைய கலப்பு அவனுக்கு கிடையாது. சுத்த சத்வமான எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன். ராஜச தாமச குணங்களோடு சேர்ந்த பேசப்படும் சத்தத்தோடு தொடர்பு அற்றவன். அந்த மிஸ்ர சத்துவம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, ரஜஸ் தமசோடு சேர்ந்த சத்துவம் மிஸ்ர சத்துவம், அதோடு எந்த காலத்திலும் தொடர்பு இல்லாதவன் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன். சுத்த சத்துவமே உருவான அவன். பரம சத்வத்தோட உயர்ந்த அந்த சத்துவ குணமே வடிவானவன். பரம சத்தத்தோடே உள்ளி உரைக்கும் திருமால். ராஜச தாமச குணங்களோடு சேர்ந்து பேசப்படும் சத்துவத்தோடு தொடர்பு அற்றவன். எப்பவுமே இவனுக்கும் அதற்கும் தொடர்பு கிடையவே கிடையாது. எவன் தனக்கு மேல் இல்லை என்னும்படி மேலான சத்துவ குணத்திற்கு நிலமாக இருப்பவன் அப்படின்னு ஸ்தோத்திர ரத்னத்தை ஆள வந்தார் சொல்லியிருக்கார். இவனுக்கு மேல சத்துவகுணம் ஒருவனிடம் உண்டா, சத்துவகுண பூர்த்தி மற்றவனிடம் உண்டா என்று பார்த்தால் கிடையவே கிடையாது. தனக்கு ஒத்தாரும் மிக்காரும் இல்லாத சத்துவகுண பூர்த்தியை உடையவன் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன். ஆகையாலே இப்ப எப்போ வந்து ரஜசும் தமசும் இல்லையோ அப்ப அங்க வர்றது எல்லாமே உண்மையாகத்தான் இருக்கும். அதுல வந்து வேற சேர்த்தியே இருக்காது, தவறான கருத்துக்களே இருக்காது. ஆகையால அப்படிப்பட்ட அந்த சுத்த சத்த குணமுடைய எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் நம்மாழ்வாருக்கு சொல்லி கொடுத்தார் அப்படின்ட்டு. அதுக்கும் மேல இந்த அடுத்த லைன் தான் ரொம்ப முக்கியம். தான் சொன்னவை அடைய வேத பொருளாக இருக்க செய்தே சடக்கென்று சொன்னால் ஆராயாமல் வாய் வந்தபடி சொன்னான் என்பார்கள் என்று. என்ன ஒரு குணம் பாருங்க. அவன் சொல்றது பூரா வேதம்தான். வேதமே அவனுடைய மூச்சு காற்று இல்லையா, வேதத்தால் அறியப்படுபவன் அப்படின்னு சொல்றவன் அவன் வந்து சொல்ல போனா தன்னுடைய குழந்தைகளாக இந்த ஜீவாத்மாக்களுக்கு என்ன சொல்லுவான், அந்த வேதத்தில் உள்ள பொருளை தான் அப்படியே சொல்ல போறான், வேற ஒன்றும் சொல்லவே மாட்டான். ஆனாலும் அவனுக்கு அந்த பயம் பாருங்க, ஐயோ இந்த ஜீவர்கள் வந்து தன் இஷ்டத்துக்கு சொல்றானே அப்படின்னு நினைப்பாங்களோ, சடக்குன்னு நான் போய் சொன்னா இவன் தன் விருப்பப்படி சொல்றானே அப்படின்னு நினைப்பார்களோ அப்படின்னு அவனுக்கு என்ன ஒரு பயம் பாருங்க. அவன் தான் சொல்லி கொடுக்க போறான், அவனுக்கே அவன் சொல்ல போறது வேத பொருள் தான், இருந்தாலும் நான் சடக்குன்னு சொல்லிட்டா இவர்கள் வந்து தன் மனதுக்கு தோன்றியதை சொல்லி விடுகிறானே என்று நினைப்பார்கள் என்று அஞ்சி அந்த பரம வாத்சல்யமான குணத்தால் அவனுக்கு எவ்வளவு அன்பு இருக்கணும் இந்த ஜீவர்கள் கிட்ட. அதனால சொல்லாம உள்ளி யோசிச்சு சொல்றான்.
இப்படி சொன்னால் இவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்ட்டு அப்படிப்பட்ட ஒரு மிகுந்த சீல குணத்தை உடைய எம்பெருமான். அந்த வாத்சல்யம்ங்கிற குணம் பிரகாசிக்க சட்டுன்னு சொல்லாமல் இவர்களுக்கு ஏற்ற மாதிரி, குழந்தைகளுக்கு ஏற்ற மாதிரி தாயார் உணவை கொடுப்பதை போல அவன் செய்தான் அப்படின்னு சொல்ல வராங்க. தான் சொன்னவை அடைய வேத பொருளாக இருக்க செய்து, வேதத்து பொருள் தான் அவன் சொல்ல போறான். ஆனாலும் சடக்கென சொன்னால் ஆராயாமல் வாய் வந்தபடி சொன்னான் அப்படின்னு இவங்க நினைப்பாங்கன்னு அவன் பயப்படுறான். அந்த ஜீவர்கள் வாய்க்கு வந்த மாதிரி பேசுறான் இவன் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு பயந்து அவன் என்ன பண்ண என்று உயிரிடம் வைத்த வாத்சல்ய குணத்தின் மிகுதியாலே, அந்த வத்சலன் பக்த வத்சலன் அந்த வாத்சல்ய மிகுந்த குணத்தாலே இவர்கள் நம்புவதற்கு உறுப்பாக விசாரித்து அருளி செய்கிறான். இவனை நம்ப வைக்கணும். இவன் நம்பாட்டி என்ன பிரயோஜனம்? நான் பாட்டுக்கு வேத கருத்துக்களை அள்ளி வீசிட்டே போனா அவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த ஜீவர்கள் தன் மனசுக்கு வந்தபடியெல்லாம் பேசுறான், இது நமக்கு வேண்டான்னு சொல்லிடுவாங்கன்ட்டு அந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்படாதவாறு இவர்களுக்கு ஏற்றவாறு அதை யோசித்து யோசித்து அவன் சொல்கிறான். விசாரித்து அருளி செய்வோம், இப்படி சொன்னா இவனுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு சொல்றான். வேதத்தின் உட்பொருள் தான் சொல்ல போறான். ஆகையால அதுல பொய்யோ ஏதோ கலப்படமே இருக்காது. அப்படி இருக்கும்பொழுதும் இவன் சடக்கென்று நான் சொன்னா இவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான், இவன் தன் விருப்பத்துக்கு சொல்றான் அப்படின்னு இவங்க சொல்லிடுவாங்கன்னு பயந்து யோசித்து யோசித்து இவர்களுக்கு ஏத்த மாதிரி தருகிறான் அந்த பக்தவத்சலன். அதனால அவனை நெறி உள்ளி உரைத்து அப்படின்ட்டு அந்த குணத்தை திருவாய்மொழியில சொல்றான். ஆழ்வார் என்ன நெறி உள்ளி உரைத்து யோசித்து சொல்றான். அந்த மார்க்கத்தை யோசித்து யோசித்து இப்படி சொன்னால் இவன் ஏற்றுக்கொள்வான் அப்படின்று அந்த அப்படி பெரியவன் அந்த நிலைக்கு இவனுக்கு சொல்லிக் கொடுப்பது ஒன்னேதான் தன்னுடைய வேலை என்பது போல அந்த வாத்சல்யம்ங்கிற குணத்தால அவன் உள்ளி யோசிச்சு யோசிச்சு எப்படி சொன்னா இவன் ஏற்றுக்கொள்வான் அப்படின்னு யோசித்து சொல்கிறான் அப்படின்ட்டு நெறி உள்ளி உரைத்த அந்த மார்க்கத்தை யோசித்து யோசித்து சொன்ன அந்த எம்பெருமான். நிறை ஞானத்து திருமால் பிச்சு தெளிந்து சொன்னவனான சிவன் வார்த்தை கேட்டு உண்டான ஞான மாத்திரத்தை உடையவர்கள் போல் அன்றிக்கே. இப்போ போன சூத்திரத்தில் நம்ம பார்த்தோம் இல்லையா, பிச்சு கொண்டு ஆடிக்கொண்டே இருக்கும் சிவபெருமான் பார்வதியால் உணர்த்தப்பட்ட அந்த பிச்சு தெளிந்து அவன் அந்த சத்துவகுணம் மேலோங்கி அந்த 4 பேருக்கு சொல்லிக் கொடுத்து புலத்தியர் விஷ்ணு புராணத்தை செய்யும்படி பராசரருக்கு சொன்னார் என்று. அப்படியே இல்லை, ஒரு காலத்துல இந்த தமசால பிச்சு ஏறது, ரஜசால கர்வம் ஏறது அதெல்லாம் இல்லாம எப்பொழுதே சத்துவகுணத்துல நிதானத்தோடு இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் பிச்சு தெளிந்து சொன்னவனான சிவன் வார்த்தை கேட்டு உண்டான ஞான மாத்திரத்தை உடையவர்கள் போல் அன்றிக்கே. சிவன் பிச்சு தெளிந்து யாருக்கு சொன்னான்? புலத்தியருக்கு. புலத்தியர் யாருக்கு சொன்னார்? பராசரருக்கு. அப்படிதான் விஷ்ணு புராணம் வந்தது. அப்படி இல்லாம அந்த மாதிரி இல்லாம நிறைந்த ஞானத்தை உடையவனான திருமால், அவனுடைய ஞானத்திற்கு என்றுமே குறைவே கிடையாது. ஒன்றுமே அப்படியே நிறைந்த ஞானம் அதில் எந்த விதமான மயர்வும் இல்லவே இல்லை. திருமால் நெறியெல்லாம் எடுத்துரைத்த நிறை ஞானத்து ஒரு மூர்த்தி அப்படின்னு அவனை திருவாய்மொழியில நம்மாழ்வார் சொல்றார். நெறியெல்லாம் எடுத்துரைத்த நிறை ஞானத்து ஒரு மூர்த்தி. நெறி எல்லாம் அப்படின்னு சொல்ற இடத்துல அங்க எல்லா விதமான மோட்ச சாதனங்களையும் அவன் சொல்லி கொடுத்தான் இல்லையா. எல்லா விதமான கர்ம ஞான பக்தி யோகம் என்ன, பிரபத்தி என்ன, மற்ற எல்லா மோட்ச சாதனங்களையும் எடுத்து உரைத்தான், சொல்லி கொடுத்தான். அவரவர்களுடைய அந்த தகுதிக்கு ஏற்ப அவருடைய அந்த பிரவருத்திக்கு ஏற்ப சொல்லி கொடுத்தான். நெறியெல்லாம் எடுத்துரைத்தான், எல்லாம் சொல்லி கொடுத்தான். யாரு? நிறை ஞானத்து ஒரு மூர்த்தி, நிறைந்த ஞானம். அவனுடைய ஞானம் என்றுமே குறையவே குறையாது. அப்படிப்பட்டவன் ஆழ்வாருக்கு சொல்லி கொடுத்தான் என்கிறார் ஆழ்வார். அப்புறம் அயனாம் சிவனாம் திருமால், அயனாம் சிவனாம் திருமாலால் என்கிறபடி பிரமன் சிவன் இவர்களுக்கு அந்தர்யாமியாக நின்று படைத்தல் அழித்தல் ஆகியவற்றை செய்கிறவராய் அந்த பெயராலே அறியப்படும் திருமால். அறப்பெரியவனான திருமகள் கேள்வன் இவன். அந்த திருமகள் கேள்வனாக இருப்பதால் இவன் அறப்பெரியவன், இவனுக்கு மேலே யாருமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி. இங்க அயனாம் அரணாம் திருமால் அப்படின்னு சொல்லும்போது இப்போ அயனாக இருந்தாலும் அரணாக இருந்தாலும் திருமால் தான். எப்படின்னாக்கா அயனாக அவனுக்கு அந்தர்யாமியாக நின்று அவனை நியமித்து அந்த படைத்தல் என்னும் தொழிலை செய்வது யார்? திருமால் தான். அதே போல இந்த அரணுக்கு அந்தர்யாமியாக இருந்து கொண்டு அழித்தலை செய்பவது யார்? திருமால் தான். தானாக இருந்து ரட்சிப்பது யார்? அதுவும் திருமால் தான்.
ஆனா எப்ப இவன் இந்த அரனுக்கும் அயனுக்கும் அந்தர்யாமியாக இருக்கும் பொழுது தன்னுடைய பெயரால் அறியப்படாமல் அரண் என்றும் சிவன் என்றும் அறியப்படுகிறான். ஆகையால் அந்த பெயராலே அறியப்படுகிறான். ஆகையால் இப்படி பார்க்கும்போது அரண் என்றாலும் திருமால் தான், அயன் என்றாலும் திருமால் தான், திருமால் என்றாலும் திருமால் தான். இதுக்கு தான் அந்த சரீரி பாவத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஆச்சுங்களா? இப்போ இந்த உடம்புக்கு இப்போ அடியேன் இருக்கேன். எனக்கு என்னுடைய பெற்றோர்கள் இந்த உடலுக்கு வைத்த பெயர் ஸ்வதந்திரா என்பது. இப்போ இதை நடத்தி கொண்டு இந்த 78 வருஷமாக இதை நடத்தி கொண்டு போகிற அந்த உள்ளிருக்க ஜீவனுக்கு பெயர் என்ன? அதோட பெயரும் ஸ்வதந்திரா தான். அந்த ஜீவனை உள்ளிருந்து நியமிக்கும் அந்த பரமாத்மாவுக்கு என்ன பெயர்? அவன் பெயரும் ஸ்வதந்திரா தான். இது ரொம்ப அழகா நம்மள ஒரு இடத்துல சொல்வாரு. ஆழ்வார் பக்கத்துல போய் உட்கார்ந்து ஆழ்வீர் அப்படின்னா என்ன என்று உள்ளே இருந்து கேட்பவன் பரமாத்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவு தூரம். அதாவது அவன் உள்ள சரீரியாக இருந்து கொண்டு ஜீவாத்மாவையும் அந்த ஜீவாத்மா உள்ளிருக்கும் உடலையும் தன்னுடைய உடம்பாக கொண்டு அவன் செயல்படுகிறான். ஆகையால் அப்படி பார்க்கும்போது அரண் என்றாலும் அது திருமால் தான். அரண் என்ற பெயரால் அங்கே அறியப்படுபவன் யாரு? திருமால் தான். அயன் என்ற பெயரால் அறியப்படுவன் அவனும் திருமால் தான். உள்ளே இருந்து நியமிப்பவன், இவர்களை தன் சரீரமாக கொண்டு எல்லா காரியங்களும் செய்பவன் அப்படிங்கிறத இங்க சொல்ல வராங்க. அயனா சிவனா திருமாலா அப்படின்னு சொல்லிட்டு என்கிறபடி பிரமன் சிவன் இவர்களுக்கு அந்தர்யாமியாக நின்று, இவன் அந்தர்யாமியாக எப்படி இப்ப இந்த உடல் இந்த உள்ள இருக்க ஜீவாத்மா விட்டுட்டு போயிடுச்சுன்னா அடுத்த நிமிஷம் இதுக்கு பேரு ஒண்ணுமே கிடையாது. ஒரு சடலம், ஒரு பிணம் எனப்படுகிறது. அதே போல அந்த ஜீவனுக்கு அந்தர்யாமியாக எம்பெருமான் இருந்து நியமனம் செய்யப்பட்டால் அந்த ஜீவன் செயலற்றவனாகத்தான் இருப்பான் என்கிறபடி பிரமன் சிவன் இவர்களுக்கு அந்தர்யாமியாக நின்று படைத்தல் அழித்தவள் ஆகியவற்றை செய்கிறவராய் அந்த பெயராலே அறியப்படும் எம்பெருமான் திருமால் அப்படின்னு சொல்றாங்க. அறப்பெரியவன் திருமகள் கேள்வன். இவனுக்கு சமமானவர்கள் யாரும் இல்லை. அண்ட் இவன் திருமகளுடைய கேள்வன், திருமால் அப்படின்னு இருக்கக்கூடியவன் இவன் தான். அதுக்கப்புறம் அருள் கொண்டு இவர் பாடினார். அருளப்பட்ட சடகோபன். இப்படிப்பட்ட திருமாலால் நேரடியாக அருளப்பட்டவர் சடகோபன். யாரு? சுவாமி நம்மாழ்வார் என்றபடி உயர்வர மதிநரம் அருள பெற்றவர். உயர்வர அந்த இதுக்கு மேல அறிவு தர முடியாதுங்கிற அப்படிப்பட்ட ஞானத்தை எம்பெருமான் நம்மாழ்வார்க்கு தந்து அருளினார். எதுக்கு தந்து அருளினார்னா, எப்படி அந்த நான்முக பிரம்மனுக்கு அந்தர்யாமியாக இருந்து படைத்தலை செய்ய வேண்டுமோ, எப்படி அரணுக்கு அந்தர்யாமியாக இருந்து அழித்தலை செய்ய வேண்டுமோ, அதை போலவே நம்மாழ்வார்க்கு அந்தர்யாமியாக இருந்து இங்கே இந்த திருவாய்மொழியை கொடுத்தான் அப்படின்ட்டு. இப்போ அவனே செய்பவனாக இருந்த போதிலும் படைத்தலை செய்பவர் யாருன்னு சொல்றோம்? நான்முக பிரம்மன்றோம். அவனே அந்தர்யாமியாக இருந்து அழித்தலை செய்த பொருள் அழித்தலை செய்வது யாருன்னு சொல்றோம்? சிவன்னு சொல்றோம். அதே போல அவனே உள்நின்று இந்த திருவாய்மொழியை தந்த போதிலும் நம்மாழ்வார் செய்தார் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்ட்டு இங்க சொல்ல வராங்க. அருளப்பட்ட சடகோபன், எம்பெருமானால் அருளப்பட்ட சடகோபன் அருள் கொண்டு 1000 இன்தமிழ் பாடினான் அப்படின்னு மதுரை கவி ஆழ்வார் சொல்றார். என்னன்னா, அருள் கொண்டாடும் அடியவர் இன்புற அருளினான் அவ்வருமறையின் பொருள் அருள் கொண்டு 1000 இன்தமிழ் பாடினான் அருள் கண்டீர் இவ்வுலகில் மிக்கதே அப்படின்ட்டு அடியார்கள் இன்புறுவதற்காக அந்த அருமறையின் பொருளை எம்பெருமானுடைய அருளாலே இவர் பாடினார். இப்படிப்பட்ட அருள் உண்டா அப்படின்னு மதுரை கவி ஆழ்வார் சொல்கிறார். ஆகையால் இந்த சூத்திரத்துல எப்படி சிவனுக்கும் பிரமனுக்கும் அந்தர்யாமியாக இருந்து அந்த படைத்தலும் அழித்தலும் செய்கிறானோ, அதே போல ஆழ்வாருக்கு அந்தர்யாமியாக இருந்து திருவாய்மொழியை தந்தான் அப்படின்ட்டு ஒரு உதாரணத்தின் மூலமாக ஒரு ஒப்புமை வழியாக சொல்றாங்க. இப்போ அடுத்த சூத்திரம் இப்போ கேட்குறாங்க. இப்போ இந்த வால்மீகி தான் ராமாயணத்தை எழுதினார் அப்படிங்கிறதுக்கு அதிலே உண்டு, அதிலே பிரமாணம் இருக்கு. வால்மீகி ராமாயணத்திலே இருக்கு. அதே மாதிரி விஷ்ணு புராணத்தை பராசரர் தான் எழுதினாருங்கிறதுக்கு அதிலேயே பிரமாணம் இருக்கு. அதே போல திருவாய்மொழியை நம்மாழ்வார் செய்தார் அப்படிங்கிறதுக்கு உள்ளே பிரமாணங்கள் உண்டா, இன்டர்னல் எவிடன்ஸ் திருவாய்மொழி இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு பதிலாக இந்த சூத்திரத்தில் விஷயங்கள் தரப்படுகின்றன. சூத்திரம் 57.
பிரமனுடைய திருவருளால் ஸ்ரீ வால்மீகி பகவான் ஸ்ரீ ராமாயணத்தினை பாடினார் என்பதை ராமாயணத்தில் உள்ள மச்சந்தா தேவதே பிரம்மன், மச்சந்தா தேவதே பிரம்மன், அந்த பிரம்மனுடைய சந்தஸ் சொன்ன இல்லையா, சந்தஸ்னா நினைவுன்னு வச்சுக்கணும்ட்டு, அதால நான் சொன்னேன் அப்படின்ட்டு வால்மீகி பகவான் சொல்லியிருக்காரு. மச்சந்தா தேவதே பிரம்ம, அந்த பிரம்ம இப்போ நான்முக பிரம்மன் தான் தேவதையாக இருந்து எனக்கு எதை சொல்லி கொடுத்தான் அப்படின்ட்டு ராமாயணத்தில் காணப்படுது. அப்புறம் புலத்தியருடைய திருவருளால் ஸ்ரீ பராசர பகவான் விஷ்ணு புராணம் பாடினார் என்பதை விஷ்ணு புராணத்தில் உள்ள புராண சம்ஹிதா கர்த்தா பவான் வத்ச பவிஷ்யதி என்ற ஸ்லோகத்தாலும் தெளிவாக்கப்படுகிறது. அங்கே புலத்தியர் ஆசீர்வாதம் பண்ற பராசரிட, குழந்தாய் நீ இந்த விஷ்ணு புராணத்தை எழுத கடவாய், சம்ஹிதைகளை எழுத கடவாய் அப்படின்ட்டு இதெல்லாம் அந்தந்த அதிலே உள்ளே ஒரு சான்றாக காணப்படுகிறது. வால்மீகி ராமாயணத்தில் வால்மீகி பாடினார் என்பதுக்கு சான்று இருக்கு, விஷ்ணு புராணத்தில் பராசர முனிவர் செய்தார் அப்படிங்கிறதுக்கும் சான்று இருக்கு. அந்த மாதிரி திருவாய்மொழியில இந்த நம்மாழ்வார் பாடினார் அப்படிங்கிறதுக்கு சான்று உண்டா அப்படின்னு கேட்குறாங்க. ஆழ்வார் திவ்ய பிரபந்தங்களை பாடுவதற்கு காரணம் எம்பெருமானுடைய திருவுருளே என்பதற்கு அவர் பிரபந்தங்களில் அகச்சான்று ஏதேனும் உண்டோ, உள்ளேயே ஏதாச்சும் எவிடன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன வினாவிற்கு இந்த சூத்திரத்தில் விடை அருளி செய்யப்படுகிறது. சூத்திரம் என்னன்னு பார்த்துக்கலாம். கருவுள் வேறலாமை அரண் அயன் என செய்யும் அவை போலே மூ உருவாம் முதல்வன் துப்புரவாலே பரம கவிகளால் பாடுவியாது நேர்மை படச் சொல்லும் நீர்மை இலா என்னை தன்னாக்கி என் நாமுதல் புகுந்து தப்புதல் அற தன்னை வைகுந்தனாக தன் சொல்லால் தானே துதித்து மலக்கு நா இயல் மொய்ய சொல்லால் சொல்ல வல்லேன் என்று நானும் சொல்லி நாடும் கையெடுக்கும்படி என் சொன்னால் யான் சொன்ன இன்கவி என்பித்தான் என்றாரீரே. இதுல உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் நம்மாழ்வாருடைய பாசனங்களிலிருந்து எடுத்திருக்காங்க. எடுத்து எப்படி தன்னை எம்பெருமான் சொல்ல வைத்தான் என்பதை நம்மாழ்வாருடைய பாசன வரிகளாலே நியமித்து என்ன சொல்றாருன்னா, இவனை வைகுந்தன்னு சொன்னதே நான் தான் மாதிரி என்னை பாட வச்சான், வைகுந்தத்தில் இருக்க பெருமாள் இவன் தான் நான் சொன்ன மாதிரி சொல்ல வச்சான் என் வாயால. அது மட்டும் இல்லாம என்னன்னா, இந்த உலகத்தாரே என்னை வணங்கும்படி செய்தான் அப்படின்னு சொல்லி நம்மாழ்வாரே பல இடங்களில் சொல்ல அந்த பாசுர வரிகளை எடுத்து இந்த சூத்திரத்தை நாயனார் பண்ணி கொடுத்துருக்கார். ஆகிய இது ஒன்னொன்னா பிரிச்சு எந்த பாசுரத்துல அந்த சொற்றொடர் வருது, அதுல நம்மாழ்வார் எப்படி எம்பெருமான் தன்னை பாட வைத்தான் அப்படிங்கிறது நம்ம படிப்படியா பார்த்துக்கலாம். இந்த சூத்திரத்தை இவ்வாறு பிரித்து பொருள் கொள்ள வேண்டும். ஒண்ணு கருவுள் வேறலாமை. கருவுள் ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு சொல்லும் திருவாய்மொழியிலேருந்து எடுக்கப்பட்டிருக்கு. கருவுள் வேறலாமை. முதல்ல, ஓ பிரம்மனே, உனக்கு அந்தரியாமையாக இருந்து கொண்டு உலகத்தை படைக்க போகிறேன் அப்படின்னு விஷ்ணு தர்மத்திலேருந்து ஒரு பிரமாணத்தை எடுத்து காட்டுக்கிறாங்க. பிரம்மன் கிட்ட சொல்றான், உனக்கு அந்தரியாமையாக இருந்து கொண்டு. இந்த ஒரு பாயிண்ட் அர்த்தம் ஆயிடுச்சுன்னா எல்லாமே புரிஞ்சிடும். அதை என்ன செய்தாலும் யார் செய்தாலும் இந்த அண்டத்தில் இருக்கிற ஒரு புல் முதல் பிரமன் ஈராக ஏதாவது ஒரு செயல் நடைபெறுகிறது என்றால் அதை நடத்தி வைப்பவன் சாட்சாத் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன். எப்படி? அந்தரியாமையாக இருந்து கொண்டு அவனுடைய சங்கல்பத்தாலே. ஆகையால் இந்த விஷ்ணு தர்மத்தில் என்ன சொல்றான்னா, பிரமனே உனக்கு அந்தரியாமையாக இருந்து கொண்டு நான் இந்த உலகத்தை படைக்க போகிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் எவன் கல்பத்தின் முடிவில் உத்திரனாக உருவம் எடுத்துக்கொண்டு எல்லா உலகங்களையும் அழிக்கிறானோ அது ஒரு பிரமாணம். கல்பத்தின் முடிவில் அழிக்கணும், இந்த உலகத்தை அழிக்கணும் இல்லையா, இந்த அண்டத்தை அழிக்கணும். அப்ப அவன் ருத்ரனுக்கு அந்தரியாமையாக இருந்து கொண்டு இதை செய்கிறான் அப்படின்ட்டு. இது ஏன் தானாவே இருந்து செய்யக்கூடாதா? ஏன் பிரம்மனாயே இருக்கணும், ருத்ரனாயே இருக்கணும்னா அவனுக்கு இது லீலை. அவனோட லீலா ரசத்திற்காக அவன் இந்த ஜீவர்களுக்குள்ளே அனுப்பிரவேசம் செய்து இந்த நாடகங்களை அவன் நடத்துகிறான் என்றபடி. அளவில்லாத ஒளியை உடையவனும் பகவானுமான சிவனுக்கு விஷ்ணு அந்தராத்மாவாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அந்தராத்மா இவர் அந்தரியாமையாக இருக்கும் தன்மையை மீண்டும் சொல்லப்படுகிறது. இதுல பாரதம் கர்ண பர்வத்துல சொல்லப்பட்டிருக்கு. திசைமுகன் கருவுள் வீற்றிருந்து படைத்திட்ட கருமங்களும். இந்த திருவாய்மொழி 5:10 நம்மாழ்வார் இவருடைய இதெல்லாம் லீலைகள் எல்லாம் நினைத்து உருகிறார். ஐயோ இப்படி பண்ணியே அது என்ன உருக்குதே, நீ இப்படி செய்தே என்னை நீர்பண்டமாக செய்கிறது
அப்படின்னு சொல்றது இந்த குறிப்பிட்ட பாசுரத்தை 5ஆம் 10 10ஆம் திருவழி 10ஆம் திருமொழி 8ஆம் பாசுரத்துல திசைமுகன் கருவுள் வீற்றிருந்து படைத்திட்ட கருமங்களும். திசைமுகன் யாரு? பிரம்மா. அவன் கருவுள் வீற்றிருந்து, அவனுக்கு அந்தரியாமையாக இருந்து நீ படைத்த இதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு அப்படியே உருக்கமா இருக்கு அப்படின்னு நம்மாழ்வார் சொல்றார். அடுத்தது வெள்ள நீர்ச்சடையானும் நின்னிடை வேறலாமை விளங்க நின்றதும். இது யாருனாக்கா வெள்ள நீர்ச்சடையான் அப்படின்னாக்கா சிவன். கங்கையை தன்னுடைய சிரத்துல வச்சிருக்காரு இல்லையா? ஆகிய வெள்ள நீர்ச்சடையானும் நின்னிடை வேறலாமை நின்று, பிரிச்சு கூட பார்க்க முடியல. இதோ இங்க சிவன் இருக்கிறாரு, இந்த எம்பெருமான் உள்ளே இருக்கன்னா வேறலாமை பார்க்க கூட பிரித்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு நீ உள்ளே நின்றது. அந்த நின்றது என்னை உருக்குகின்றது அப்படின்னு சொல்றார். என்றபடி பிரமனுக்கும் சிவனுக்கும் அந்தர்யாமியாக இருந்து கொண்டு படைத்தல் அழித்தல் ஆகியவற்றை செய்த போதிலும், இந்த மாதிரி பெரிய 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 வேலைகளெல்லாம் அவன் செய்த போதிலும் அரண் அயன் என செய்யுமவை போலே புறமொரு 3 எரித்து அமரர்க்கு அறிவியந்து அரண் அயன் என உலகழித்து அமைந்துள்ளானே அப்படின்ட்டு திருவாய்மொழி 1 அந்த முதல் பத்திரையும் சொல்றார். அதாவது அவன் எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கிற அந்த அந்தர்யாமியாக இருக்கக்கூடியது அந்த முதல் பத்துல அவர் அனுபவிக்கிறார். அதுல இது வருது என்னன்னா, புறமொரு 3 எரித்து. இந்த திரிபுரம் எரித்தது அப்படின்னு அந்த சிவபெருமானுடைய செயலாக நம்ம படிக்கிறோம். இப்ப என்னன்னா, அங்கேயும் அவன் அந்தர்யாமியாக இருந்து கூட சிவனுக்குள்ளே அந்தர்யாமியாக இருந்தான், அந்த வில்லிலே அந்தர்யாமியாக இருந்தான், அந்த அம்பினுடைய நுனியிலே அந்தர்யாமியாக இருந்தான்னு விளக்குவாங்க. ஆனா தான் செய்தது என்பது வெளி தெரியாமலே சிவனே செய்தான் என்பதை போல செய்யக்கூடியவன். புறமொரு 3 எரித்து அமரர்க்கு அறிவியந்து அரண் அயன் என உலகழித்து அமைந்துள்ளானே, இப்படி இருக்கானே அப்படின்ட்டு நம்மாழ்வார் வியந்து போற்றுகிறார். என்பது போல உலகத்தை படைத்தல், வேதத்தை உபதேசித்தல், உலகத்தை அழித்தல், முப்புறங்கள் எரித்தல் ஆகிய இவற்றை தானே செய்துவிட்டு பிரம்மருத்ரர்கள் தாமே செய்தார்கள் என்று உலகத்தார் சொல்லும்படி செய்கிறான். திரிபுரை எரித்தது யாருன்னா டக்குன்னு நம்ம சிவபெருமானை தான் சொல்லுவோம். இல்ல அந்தர்யாமியாக உள்ள நாராயணன் இருந்து செய்தான்னு சொல்லி அதை உணர்ந்தவர்கள் தான் சொல்வார்கள். ஆனா பொதுவாக திரிபுரம் எரித்தது யாருன்னா சிவன் அப்படின்னு டக்குன்னு சொல்ற மாதிரி செய்து வைக்கிறான். உலகங்களை படைப்பதுன்னா நான்முகன், அவன் அப்படி செய்து வைக்கிறான். வேதங்களை ஓதுவிப்பது யாருன்னா நான்முக பிரம்மன். இதெல்லாம் அந்தர்யாமியாக இருந்து தான் செய்த பொழுதிலும் இவர்கள் செய்தார்கள் என்று நினைப்பை ஏற்படுத்த கூடியவர். சொல்லும்படி உலகத்தார் சொல்லும்படி இவன் செய்கிறான் அப்படின்ட்டு. மூ உருவா முதல்வன் என் முன் சொல்லும் மூ உருவா முதல்வனே அப்படிங்கிறார். இந்த 3 உருவங்களாகும் சொல்றான் இல்லையா, சிவா விஷ்ணு பிரம்மான்னு 3 உருவங்கள் அப்படின்னு சொல்றோம் என்கிறபடியே தன் உருவத்தோடு நின்று காரியம் செய்யும் இடத்தில் தனக்கு தானே காரணன் ஆனார் போலே, தானே அப்படியே விஷ்ணுவாகவே செய்யும் பொழுது அந்த உருவத்தோடு அவன் செய்வது போலவே பிரம்ம ருத்ரர்களுக்கு தானே காரணனாய் அவர்களை சரீரமாக கொண்டு நின்று படைத்தல் அழித்தலை செய்து அவர்கள் செய்தார்கள் என்று பிரசித்தமாக்குபவன் பரமாத்மா. அதாவது தானாகவே அந்த விஷ்ணுவாகவே இருக்கும்போது அந்த உருவத்தோடு எப்படி செய்கிறானோ அதே போல இந்த படைத்தல் அழித்தல் செய்யும் பொழுது அவர்களை தன் சரீரமாக கொண்டு தான் சரீரியாக இருந்து கொண்டு செய்த பொழுதிலும் அவர்களே செய்தார்கள் என்று நினைக்கும்படி செய்யக்கூடிய அந்த வல்லமை பெற்றவன் எம்பெருமான். துப்புரவாலே திறத்துக்கே துப்புரவாம் திருமால் என்கிறபடி எந்த ஒரு காரியம் என்றாலும் ஒரு புல்லை கொண்டு காரியத்தை தலை கொட்டி கொள்ள வல்ல ஆற்றலை உடையவர். புல் இருந்தா போதும் அவனுக்கு, அதை வச்சு எல்லாம் பண்ணிடுவான். இப்ப இந்த காக்காசுரன் அப்படிங்கிற அசுரன் சீதா பிராட்டிக்கிட்ட அவசரப்பட்டப்போ ஒரு புல்லை எடுத்து விட்டான் பிரம்மாஸ்திரமாக. அவன் எவ்வளோ சுத்தி எந்தெந்த உலகம் சுத்தி எங்கேயுமே அடைக்கலம் கிடைக்காம கடைசியில ஸ்ரீராமனுடைய திருவடிகளே விழுந்து அந்த புல்லே அவனுடைய கண்ணை கிடறிற்று அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். புல் இருந்தா போதும். அதே மாதிரி நம்ம விபீஷ்ண சரணாகத்தில கூட ராமாயணத்துல பார்ப்போம். விபீஷ்ணனை ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்ட்டு சுக்ரீவன் ஜாம்பவான் முதலியவர்கள் ரொம்ப உறுதியா இருக்காங்க. ஏன்னா என்னதான் இருந்தாலும் இவன் ராவணனுடைய தம்பி, இவன் நமக்கு கெடுதிதான் செய்வான்னா அப்ப ராமன் சொல்ல, நீங்க பயப்படவே வேண்டாம், உங்க யாருடைய உதவியுமே எனக்கு வேண்டாம், என்னுடைய கட்டை விரலின் நுனியை நான் அமுக்கினால் நிலத்து மேலே அழுத்தினால் இந்த அரக்கர்களை நான் ஒருவர் விடாமல் அழித்து விடுவேன்
அப்படி இருக்கும்போது நீங்க ஏன்பா பயப்படுறீங்க அப்படின்னு கேட்டு, அந்த மாதிரி அந்த அகடித்த கடனா சாமர்த்தியம், சக்தி, பலம், ஐஸ்வர்யம், வீரியம், தேஜஸ் ஆகிய குணங்கள் நிறைந்தவன் அந்த எம்பெருமான். ஆகையால் இவன் இவர்களுக்கு அந்தர்யாமியாக இருந்து கொண்டு செய்துவிட்டு அவர்களே செய்தது போன்ற ஒரு நினைப்பை தோற்றுவிக்கிறான். ஆகையால அந்தந்த பெயர்களால் அறியப்படுபவனும் அந்த எம்பெருமான் தான் அப்படின்னு சொல்ல வராங்க. ஒரு புல்லை கொண்டு காரியத்தை தலை கட்டி கொள்ள வல்லவன். புல்லு அவன் சங்கல்பமே போதும், புல்லு கூட என்னத்துக்கு அப்படின்ட்டு. பரம கவிகளால் பாடுவியாது. அதாவது கவி பாடுறதுக்கு எத்தனை பேர் இருக்காங்க. வால்மீகி பகவான் இருக்காரு, பராசரர் இருக்காரு, வியாச பகவான் இவெல்லாம் இருக்கும்போது அவங்களெல்லாம் விட்டுட்டு என்னை அடியேனை தேர்ந்தெடுத்து இந்த திருவாய்மொழியை பாட வைத்தான் அப்படின்னு நம்மாழ்வார் சொல்றார். இன்கவி பாடும் பரம கவிகளால் தன் கவிதான் தன்னை பாடுவியாது. அவனுடைய பெருமையை பாடுறதுக்கு ஆளா இல்லை. எத்தனை இன்கவிகள், எவ்வளவு சிறந்தவர்கள் இருக்கிறார்கள் என்றபடி தன்னை கவி பாடுவித்து கொள்ள வேண்டினால் அதற்கு தகுதியான ஞானம், சக்தி முதலியவைகளில் குறைவற்றவர்களாக இனிய கவிகளை பாட வல்லவர்களாய் மேலான கவிகளான வியாசர், பராசரர், வால்மீகி முதலியவர்களுக்கும் செந்தமிழ் பாடுவான முதலாழ்வார்களும் உளராக இருக்க அவர்களை கொண்டு பாடுவித்து கொள்ளாது. யாரெல்லாம் இருக்காங்க? பராசரர் இருக்காரு, வால்மீகி இருக்காரு, வியாச பகவான் இருக்காரு. ஆனா அவங்கள விடுங்க, முதலாழ்வார்கள் இருக்காங்களே, பரத்துவத்தை அப்படியே அலசி ஆராய்ந்து பாடியிருக்காங்களே, அவர்களை கொண்டு பாடுவித்து கொள்ளாது என்னை தேர்ந்தெடுத்தான் அப்படிங்கிறார். அவர்களை கொண்டு பாடுவித்து கொள்ளாதே என்று ஆழ்வாரை கவி ஆக்கி பாடினான் என்னப்பட்டது. இவர் தான் பாடணும், நம்ம ஆழ்வார் தான் என்னை பத்தி பாடணும் அப்படின்னு நினைத்து அவர்கள் எல்லாம் விட்டு விட்டு நம்ம ஆழ்வாரை தேர்ந்தெடுத்தான் அப்படிங்கிறது. இது எல்லாமே நீங்க பார்த்தீங்கன்னா எல்லாம் நம்மாழ்வாருடைய திருவாய்மொழிகளிலிருந்தே எடுக்கப்பட்ட சொற்கள். அதை வச்சு அந்த சூத்திரத்தை செய்திருக்கார் நாயனார். நேர்பட சொல்லும் நீர்மை இல்லா என்னை தானாக்கி. என்னை விட்டுருந்தா நான் என்னதான் செய்ய போறேன் ஒண்ணுமே தெரியாது, சொல்றதுக்கு எனக்கு திறமையே கிடையாது. அப்படி இருக்கும் என்ன தானாகவே என்னை ஆக்கி விட்டான். என்னுள்ளே அந்தர்யாமியாக நுழைந்து தானாகவே என்னை மாற்றி வைத்தான் அப்படின்னு சொல்றாங்க. நேர்பட யான் சொல்லும் நீர்மை இல்லாமையின் ஏர்விழா என்னை தன்னாக்கி. எனக்கு அந்த குணம் இல்லை, அவனுடைய புகழ் பாடுற அளவுக்கு எனக்கு ஞானமோ சக்தியோ கிடையாது. ஆனா அவன் என்ன பண்ணான், உள்ள இருந்து தானே தானே தன்னை பாடிக்கொள்வதை போல என்னை பாட வைத்தான் அப்படின்னு சொல்ல வர்றார். என்றபடி தனக்கு தகுதியாம்படி வாய்க்க சொல்லுகைக்கு அடியான ஞானம் முதல குணங்கள் எனக்கு இன்றைக்கே இருக்க என்னை தன்னோடு ஒத்த ஞானம், சக்தி இவைகளோடு உடையே நாம்படி செய்து. எனக்கு அந்த சக்தி எல்லாம் கிடையவே கிடையாது, அந்த குணங்கள் எனக்கு இல்லை, ஞானமும் இல்லை, ஒண்ணுமே இல்லை. ஆனாலும் என்னோடு இணைந்து எனக்கு அந்தர்யாமியாக இருந்து தன்னை பாடும்படியான இந்த ஞானம், சக்தி முதலியவற்றை எனக்கு தந்து அவனுக்கு இணையாகும்படியாக என்னை செய்தான் அப்படின்னு நம்மாழ்வார் கொண்டாடார் அந்த பெரிய குணத்தை. அதுக்கடுத்து என் நான் முதல் வந்து புகுந்து அப்படியாக என்ன அதுக்கு மேல என்னென்ன பண்றாருன்றத படிப்படியாக சொல்றார். முதல்வன் இவன் என்று தந்தேற்று என் நான் முதல் வந்து புகுந்து. முதல்வன் இவன் தான் பெரியவன், இவன் முதல்வன், இவன் தான் பெரியவன் அப்படின்னு சொல்றபடி என் நான் முதல் வந்து புகுந்து என் நாவிலே அமர்ந்து கொண்டான். மனசுல மட்டும் இல்லை, நாவிலே. ஏன்னா அந்த நாவிலே அவன் இருந்தாதானே இஷ்டப்படி பாட வைக்க முடியும். நாவிலே வந்து புகுந்து என்றபடி என் வாக்கின் செயலுக்கு காரணமாக வந்து புகுந்து. நான் சொல்ற போறது ஒண்ணு நான் சொல்றது இல்லை, அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய அவன் சொல்ல போகிறான் அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க. இப்ப தானே சொல்லியிருந்தா இதெல்லாம் வந்திருக்குமோ என்னவோ, அதுக்கு இடமே இல்லாம தானே உள்ளே புகுந்ததோடு அல்லாமல் என் வாக்கிலும் இருந்து கொண்டு தன்னை தானே பாடிவித்து கொண்டான் அப்படின்னு சொல்ல வர்றாரு. தப்புதல் அற என்னாகிய தப்புதல் இன்றி தன்னை கவிதான் சொல்லி என்கிறபடி என்னை கருவியாக கொண்டு பாட நிற்க செய்தே என்னுடைய சம்பந்தத்தால் வரும் குற்றம் தட்டாதபடி. எப்படி விளக்கமா சொல்றாரு பாருங்க. சரி, என்னுள்ள புகுந்தா அந்தர்யாமியாக இருந்து என்னை நியமனம் பண்ணான், திருவாய்மொழி பாடுபடி நியமனம் பண்ணியாச்சு. அதோடு மட்டும் இல்லாம என் வாக்கிலும் அமர்ந்து கொண்டான். அமர்ந்து கொண்டது மட்டும் இல்லாம இந்த நம்மாழ்வார் அப்படிங்கிறது ஜீவாத்மாவுடைய அதுக்கு அந்த உடம்புல இருக்க குணங்களால் ஏதாச்சும் தப்பு வருமோ என்று அந்த தவறுகள் கூட வராதபடி செய்தான்.
அவ்வளோ தூரம் என்னை பார்த்துக்கிட்டான் அப்படின்ட்டு. என்னுடைய சம்பந்தத்தால் வரும் குற்றம் தட்டாதபடி, இந்த இந்த உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய எந்த குணங்களும் தட்டாதபடி தானே தன்னை பாடிக்கொண்டான் அப்படின்னு சொல்ல வர. தன்னை வைகுந்தனாக, ஐயோப்பா, என்னால் தன்னை வைகுந்தனாக புகழ் என்கிறபடி நான் புகழ்ந்த இதனாலே வைகுந்தநாதனாய் அங்குத்த இறைமை தான் பெற்றதாக நினைத்து. யாருக்கு வர இந்த மாதிரி இருக்கணும்? நம்மாழ்வார் பாடினதால் தான் நான் வைகுந்தநாதன். அதுக்கு முன்னாடி கிடையாது. நான் வைகுண்டநாதன் என்னை யாருன்னா சொல்றாங்கன்னா நம்மாழ்வார் பாடினதால் தான். அப்படி என்னை பாட வைத்தான் அப்படின்னு நம்மாழ்வார் அப்படியே அதிசயிச்சு நிற்கிறார். நம்மாழ்வார் பாடினதால் தான் நான் வைகுண்டநாதன், இல்லைன்னா இல்லை அப்படின்னு வைகுந்தநாதனாக அவன் புகழ் பெற்றதே என்னால் தான் என்று நினைக்கும்படி தன்னை பாடி வைத்துக் கொண்டான். அதனால் அப்படின்னு சொல்லிட்டு, நான் புகழ்ந்த இதனால் தான் வைகுந்தநாதனாய் அங்குத்தை இறைமை தன்மை பெற்றதாக நினைத்து, வைகுண்டத்தில் அவன் பரமபதனாக அந்த இறைத்தன்மை அவன் பெற்றதே நம்மாழ்வாருடைய பாசுரங்களில் தான் அப்படின்னு நினைக்கும்படி செய்தானா. எப்படி இருக்கும் இந்த குணத்தை? நம்மளால நினைச்சு கூட பார்க்கவே முடியாது. அப்படி நினைத்து தன் சொல்லாலே தானே துதித்து, தானே தன்னை துதித்துக் கொள்கிறான். தன் சொல்லால் தான் தன்னை கீர்த்தித்த மாயன். தன் சொல்லால் தன்னை கீர்த்தித்த மாயன். தானே தன்னை புகழ்ந்து கொள்ள, தன் கீர்த்தியை தானே சொல்றேன். எப்படி? நம்மாழ்வாரை ஒரு கருவியாக வைத்துக் கொண்டு, நம்மாழ்வாருக்குள்ள அந்தரியாமையாக இருந்து கொண்டு அவருக்கு அந்த மயர்வற்ற ஞானத்தை அளித்து அவரால் வரும் குறைகள் ஏதும் இல்லாமல் காத்து தன் கீர்த்தியை தானே பாடிக்கொண்டான், தன் புகழை தானே பாடிக்கொண்டான். வைகுந்தநாதனாக ஆயிட்டான். ஏன்னா நம்மாழ்வார் பாடியதால். தன் சொன்னால் தன் கீர்த்தியை தன்னை கீர்த்தித்த மாயன், தன்னை தானே கீர்த்தித்துக் கொண்டான். தானே யான் என்பானாகி தன்னை தானே துதித்து, தானே யான், அவன் நானே தான். நம்மாழ்வாரே ஆயிட்டார். அதான் சொல்றேன், யாரானா போய் ஆழ்வார் அப்படின்னு கூப்பிட்டா என்ன அப்படின்னு உள்ள இருந்து பதில் சொல்வானா. அவ்வளவு தூரம் அந்த அப்ரிதக் சித்தின்னு பிரித்து பார்க்க முடியாத அளவுக்கு ஒன்று. எப்படி மணியையும் ஒளியும் பிரிக்க முடியாதோ, மலரையும் மனத்தையும் பிரிக்க முடியாதோ, அந்த அளவுக்கு அந்த ஆத்மாவுக்குள்ளே ஒன்றி நின்று, ஆனாலும் தான் சரீரியாக அது சரீரமாக இருந்து கொண்டு தன்னைத்தானே பாடிக்கொண்டான். தானே யான் என்பானாகி தன்னை தானே துதித்து, தானே தன்னுடைய கீர்த்தியை சொன்னான், தானே தன்னை துதித்து கொண்டான் என்கிறபடி சொல்லும் தனது சொன்னானும் தான் சொல்லிற்றும் தன்னை என்னும்படி எனக்கு அந்தராத்மாவாக நின்று தன்னை தானே துதித்து என்று தன்னை தானே பாடிக்கொண்டாலும் அது ஆழ்வார் செயலாக காட்டும் எம்பெருமான். இந்த குணம் தான் நம்ம நினைச்சு பார்க்கவே முடியாத குணம். எப்படி இதுக்கு தான் அந்த முன்னால் சொன்ன அந்த உதாரணம். எப்படி அயனுக்கு உள்ளே இருந்து படைத்து விட்டு அவன்தான் படைத்தான் என்பது போல காட்டுகிறானோ, எப்படி அரணுக்கு உள்ளே நின்று அழித்தலை செய்து திருப்புறம் சம்ஹரித்தல் எல்லாம் செய்து அவனே செய்தான் என்பதை காட்டுவதை போல நிலை நிறுத்துகிறானோ, அதே போல ஆழ்வாருக்குள்ளே இருந்து தானே இருந்து தன்னைத்தானே பாடி தானே அனுபவித்து தானே கீர்த்தியை பெற்று, ஆனாலும் இது நம்மாழ்வார் செய்தார் என்பதை போல காட்டி தந்தான் அப்படின்னு ஆழ்வார் அனுபவிக்கிறார். ஆழ்வார் செயலாக காட்டுகிறான் எம்பெருமான். திருவாய்மொழி செய்தது யாருன்னா யார் சொல்றோம்? டக்கு நம்மாழ்வார் தான் சொல்லுவான். இல்லை அந்தரியாமையாக உள்ள இருந்துன்னு சொல்லவா போறோம்? இல்லை, பழக்கத்துல வருது. எப்படின்னாக்கா நம்மாழ்வார் திருவாய்மொழியை செய்தார். ஆனா உள்ள அந்தராத்மாவாக இருந்து செய்தது யார்? தன்னைத்தானே பாடிக்கொண்டு இவர் பாடியதால் நான் வைகுண்டநாதனாக இருக்கிறேன், நான் பரமாத்மாவாக இருக்கிறேன் என்று அந்த அளவுக்கு தன்னைத்தானே பாடிக்கொண்டான். யாரை வைத்து? நம்மாழ்வாரை வைத்து. இந்த மாதிரி ஒரு குணத்தை நாம் எங்கே பார்க்க முடியும்? இந்த மாதிரி ஆழ்வார் செயலாக காட்டிய எம்பெருமான். மலக்கு நான் இயல் மொய்ய சொல்லால் சொல்லவலேன் என்று நானும் சொல்லி. இப்போ ஆழ்வார் எப்படி இந்த நியமனத்தால், எம்பெருமானுடைய நியமனத்தாலே எப்படி செய்தாருங்கிறத சொல்ல வர. மலக்கு வலக்கை ஆழி இடக்கை சங்கம் இவையுடைய மால்வண்ணனை மலக்கு நாவுடையேற்கு என்கிறபடி ஒன்றுக்கும் நேரு நிலை வேறுபடாத அறப்பெரியவனான சர்வேஸ்வரனே, என் சொற்கள் மாஸ்திரத்தாலே நிலை வேறும்படி செய்யவல்ல நாவீருடைய எனக்கு. அதாவது இப்படியெல்லாம் பாடுற வலக்கையாழி இடக்கை சங்கம் இவருடைய மால்வண்ணனை மலக்கு நாவுடைய இருக்கு அப்படின்னு அந்த நாவீர் எனக்கு வந்தது அப்படின்னு சொல்றார் ஆழ்வார். அதாவது அப்படி அவன் கண்ணுக்கு காட்சி தரான். இருந்தாலும் அந்த அழகான சொற்களால சொல்ல வேண்டாமா? இந்த கையில ஆழி வச்சிருக்கான், இந்த கையில சங்கு சக்கரம் வச்சிருக்கான்,
இப்படி இருக்கான் அப்படி இருக்கான், அவன் கண் அப்படி இருக்கு, திருமேனி அப்படின்னு பாடுற அளவுக்கு அந்த நாவீறு உடைமை, நாவீருடையான் அப்படிங்கிறது சடகோப்பனுடைய ஒரு பெயர் தான். அந்த நாவீறு, அந்த வீரியம், அந்த வார்த்தை வளம் எனக்கு வரும்படி செய்தது அப்படிப்பட்ட நாவீறு உடைய எனக்கு அப்படின்ட்டு நம்மாழ்வார் சொல்லிக்கிறார். நாவியலால் இசைமாலைகள் ஏற்றி நன்ன பெற்றேன். இப்போ இந்த எம்பெருமான் அந்தர்யாமியாக இருந்து செய்கிறதால தனக்கு கிடைத்ததெல்லாம் ஆழ்வார் நினைச்சு பார்க்கிறார். இப்படிப்பட்ட நாவீருடைமை, அந்த அப்படி அழகான சொற்களை தேர்ந்தெடுத்து அந்த திருவாய்மொழி ஏற்ற அளவுக்கு அந்த வீரியம் பெற்ற எனக்கு, அப்புறம் அந்த இசை மாலைகள், அப்படி இதை மாலைகளாக நான் தொடுத்தேன், பாசுரங்களை நான் மாலைகளாக தொடுத்து அவனுக்கு சமர்ப்பித்தேன் அப்படின்னு துதிக்க கிட்ட பெற்றேன்னு தனக்கு கிடைச்ச அந்த இதை நினைச்சவரு சந்தோஷப்படுறார். மொய்ய சொல்லால் இசை மாலைகள் ஏத்தி உள்ள பெற்றேன் என்றபடி செறிந்த சொற்களாலே உண்டார் இசையோடு கூடியிருக்குள்ள தொடைகளிலே ஏத்தி நினைக்க பெற்றேன். இப்போ அந்த திருவாய்மொழி எப்படியெல்லாம் பாடினாருங்கிறத அனுபவிக்கிறார் நம்மாழ்வார். அந்த சொற்களை கரெக்டாக எடுத்தேன், அதில் பண் சரியாக அமைத்தேன், ஈடு இணையற்ற பாசுரங்களாக அமைத்தேன், அவனை ஏற்றவல்லேன், இப்படி ஒரு பாக்கியம் எனக்கு கிடைத்தது அப்படிங்கிறார். சொல்ல வல்லேன் என்று வான்கோனை கவி சொல்ல வல்லேற்கு, வான்கோனை கவி சொல்ல வல்லேற்கு யாரு? அந்த சாட்சாத் வைகுண்டநாதனை பாடக்கூடிய கவிகளால் துதிக்க வல்ல எனக்கு அப்படின்னு தனக்கு கிடைச்ச அந்த அந்தர்யாமியாக இருந்து எம்பெருமான் செய்த அந்த நன்மைகளை சொல்கிறார். எப்படி அந்த நன்மையை திருவாய்மொழி பாசங்களில் நான் கொண்டு வந்தேன் என்பதை சொல்கிறார். நானும் சொல்லி நானே பாடினனாக நினைத்து நானும் சொல்ல என்கிறார் ஆழ்வார். இதெல்லாம் நான் தான் பாடினேன்னு நினைச்சிட்டு இருக்கேன். எப்படிப்பட்ட சொற்களை எடுத்தேன், பண்ண அமைத்தேன், பாசுரங்கள் அமைத்தேன், இன்மாலைகள் சொலுத்தேன், வைகுண்டநாதனுக்கே சொலுத்தினேன், இதெல்லாம் நானே செய்தேன் என்று நான் நினைக்கும்படி அவன் செய்தான் அப்படின்னு சொல்றார் ஆழ்வார். அதுக்கப்புறமாக இத்தோடு நில்லாமல் உலகத்தார் தன்னை கைகூப்பி வணங்கும்படி செய்தான் என்கிறார் ஆழ்வார். எப்படிப்பட்ட குணம் பாருங்க. ஆழ்வார் எல்லாரும் கும்பிடணும், ஆழ்வார் எல்லாரும் வணங்கணும். சடகோப்பன் நம்மாழ்வார்னு அவரை போற்றி துதிக்கணும், உலகத்தார் அவரை வணங்கணும் அப்படின்னு அதையும் செய்தான் அப்படின்ட்டு சொல்றார் ஆழ்வார். நாடு கையெடுக்கும்படி என் சொல்லால் யான் சொன்ன இன்கவிகள் என்பித்தான். எல்லாம் கும்பிடணும். நம்மாழ்வார் திருவாய்மொழி பண்ணாரு எல்லாரும் அவரை வணங்கணும், அவரை அடியொற்றி செல்ல வேண்டும், அவருடைய பாசனங்களை கற்க வேண்டும். அப்படிங்கிறபடி யார் செய்தது? எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் செய்வித்தான். உள்ளே இருந்து பாடுவித்ததல்லாமல் அது அழகான சொற்கள், அழகான பண் எல்லாம் வச்சு செய்ததோடு அல்லாமல் அவரே செய்ததாக நினைப்பது. அது மட்டும் அல்லாமல் உலகத்தார் எல்லாரும் கைகூப்பி அவரை வணங்கும்படி செய்தான் அப்படின்னு சொல்றார். நாடு கையெடுக்கும்படி, நாடு இந்த உலகமே நம்மாழ்வாரை வணங்க வேண்டும். எப்படின்னா சடகோப்பன் சொல், திருவாய்மொழி என்ன சொல்லுவோம்? சடகோப்பன் சொல், மாறன், வேதம் தமிழ் செய்த மாறன் அப்படின்ட்டு அவரை நம்ம வணங்குறோம் என்கிறபடி நான் இதனை பாடினேனாக நினைத்து நாடு கைகூப்பி வணங்கும். நான் அந்த நம்மாழ்வார் தான் பாடினாருன்னு எல்லாரும் நம்பும்படி செய்து இந்த நாடே கைகூப்பி என்னை வணங்கும்படி எம்பெருமான் செய்தான் அப்படின்னு நம்மாழ்வார் இங்கே சொல்றார். நான் இதை பாடினேனாக நினைத்து, திருவாய்மொழி நம்மாழ்வார் தான்ப்பா பாடினாரு அப்படின்னு தானே நம்ம சொல்றோம். இல்லை உள்ள அந்தர்யாமியாக இருந்து எம்பெருமான் பாடினாரு ஒரு வாட்டி நம்ம சொல்றோம் இல்லையே. சடகோப்பன் சொல் நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி அப்படின்னு சொல்றோம். அப்படி என்ன சொல்றாருனாக்கா, நானே இதை பாடினேனாக நினைத்து நாடு கைகூப்பி வணங்கும்படி, எல்லாரும் என்னை வணங்கும்படி அவன் செய்தான். என் சொல்லால் யான் சொன்ன இன்கவி என்பித்து, என் சொல்லால் நான் சொன்ன இன்கவி என்பித்து. இது சடகோப்பன் சொல்றது, நான் சொல்லவே இல்லை. எப்படி திரிபுரத்தை எரித்து விட்டு சிவன் தான் எரித்தான்னு சொல்லிவித்தானோ, எப்படி வேதங்களை சொல்லி தருவதும் உலகங்களை படைப்பதும் தான் செய்துவிட்டு பிரம்மன் என்று சொல்லவித்தானோ, அதே போல் அந்தர்யாமியாக நம்மாழ்வாருக்குள்ளே இருந்து அவர்தான் சொன்னார் என்பதை போல செய்தான். என் சொல்லால் யான் சொன்ன இன்கவி என்பித்து, என் சொல்லால் நான் தான் சொன்னேன் என்கிறபடி என்னுடைய சொற்களாலே நான் கர்த்தாவாக சொன்ன இனிய கவி என்று நாட்டிலே பிரசித்தம் ஆக்கினான். எப்பேற்பட்ட ஒரு அந்த குணத்தை, எம்பெருமான் இந்த குணத்தை என்ன சொல்றதுன்னே தெரியல. அதாவது ஒரு ஜீவனுக்கு அவன் கருணை காட்டணும் அப்படின்னு நினைச்சிட்டாக்கா அதுக்கு எல்லையே இல்லாம போகும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி நம்மாழ்வாரை தேர்ந்தெடுத்து அவர் வாயிலாக இந்த திருவாய்மொழியை செய்வித்து
உலகமே அவரை வணங்கும்படி செய்தான் அப்படிங்கிறது அதை ஆழ்வார் உணர்ந்துட்டார் பாருங்க. அதுதான் இங்கே ரொம்ப அழகு. ஆழ்வார் வந்து இங்கே நான் பண்ணேன் அப்படிங்கிறதே இல்லாமல் என்னை கொண்டு தன்னை பாடுவித்து கொண்டான், என்னை கொண்டு தான் வைகுந்தநாதனாக ஆனான் அப்படின்னு சொல்லி சொல்லி அந்த குணத்தை நினைச்சுதான் ஆழ்வார் அப்படியே உருகி போகிறார். ஆகையால் இவர் சர்வேஸ்வரன் அருள் அடியாகவே பாடினவை ஒருதலை என்பது தெளிவு. இதுதான் சர்வேஸ்வரனுடைய அந்த அந்த ஒப்பற்ற அந்த கருணையாலே அந்த மயர்வர மதிநலம் அருளை பெற்று இவர் பாடினார் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயப்பாடும் கிடையாது. இதெல்லாம் வந்து உள்ள ஏதாச்சும் சான்று இருக்கா, திருவாய்மொழி இதற்கு அகச்சான்று இருக்கா அப்படின்னு கேட்டவர்களுக்காக இதோ இத்தனை சான்று இருக்கு அப்படிங்கிறத இங்கே நாயனார் வந்து அழகா எடுத்து காட்டி கொடுக்கிறார். இப்போ அடுத்த சூத்திரம் அதுல என்னன்னாக்க, இந்த திவ்ய பிரபந்தங்கள் சர்வேஸ்வரன் அருள் மூலமாக அவதரித்தவை என்ற ஏற்றம் உண்டு என்று தெளிவாக்கப்பட்ட பிறகு ஆழ்வாருடைய சிறப்பினால் வந்த ஏற்றமும் உண்டு என்பதை அறிவிக்க ரிஷிகளை காட்டிலும் ஆழ்வாருக்கு உள்ள வேறுபாடு இச்சூத்திரத்தில் அருளி செய்யப்படுகிறது. இது ரொம்ப ஒரு அருமையான சூத்திரம், ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும். அதாவது இப்போ ரிஷிகள் தான் செய்தாங்க. இப்போ நீங்கள் ராமாயணம் ஆகட்டும், மகாபாரதம் ஆகட்டும், புராணங்கள் ஆகட்டும் ரிஷிகள் செய்தார்கள். திருவாய்மொழியை வந்து நம்மாழ்வார் செய்தார், இல்லைன்ட்டு இல்லை. இப்போ பார்த்தோம் அந்தரியாமையாக இருந்து அவர் தான் செய்வித்தார். அப்படி இருந்த பொழுதிலும் நம்மாழ்வாருக்கு ரிஷிகளை காட்டிலும் ஏற்றம் உண்டு அப்படிங்கிறது இந்த சூத்திரத்தில் சொல்ல போறாங்க. எப்படின்னு பார்க்கலாம். தன் தர்ம வீரிய ஞானத்தாலே தெளிந்து ஹிருஷ்டராய் மேலே மேலே தொடுப்பாரை போல் அன்றே அருளின பக்தியாலே உள் கலங்கி சோகித்து 3 மாசம் மோகித்து வருந்து ஏங்கி தாழ்ந்த சொற்களாலே நோக்கின்ற இவர் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த சூத்திரத்துல சொல்ல போடுறது என்னன்னாக்கா, அவர்கள் வந்து தர்ம வீரிய ஞானத்தாலே அவர்களுக்கு வந்து ஞானம் நல்ல மிகுந்த ஞானம், யாரும் இந்த ரிஷிகளுக்கும் முனிவர்களுக்கும். அதனாலே அந்த ஞானத்தை பார்த்து அவங்களுக்கு சந்தோஷம், கிருஷ்டம் சந்தோஷம் மேலே 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 பெருக வார்த்தைகளை கொண்டு அவர்கள் பாட்டுக்கு கவிகளை இந்த ஸ்லோகங்களை ஏற்றிக்கொண்டே செல்வார்கள். இவருடைய நிலைமை என்னன்னா, அச்சோ எம்பெருமான் இப்படி எனக்கு அருள் செய்கிறானே, அப்படி பரமாத்மாவானவன் இப்படி சௌலபியமாக இருக்கிறானே அப்படின்னு நினைச்சு உள் கலங்கி மயக்கம் போட்டு விழுந்துருவார். பாசுரங்களை எழுத 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 அவர் வந்து மயங்கி ஒரு சொல் எடுப்பது ஒரு மலை எடுப்பது போல இருக்குமா அவருக்கு. அப்படி உள்கலங்கி இவர் திருவாய்மொழியை செய்தார். ஆகையால இது இவருக்கு அவர்களை காட்டிலும் ஏற்றம் அப்படின்னு சொல்ல வராங்க. இதை பார்த்துக்கிறோம். இந்த சூத்திரத்தை கீழ்காணுமாறு பிரித்து கூட்டி பொருள் கொள்ள வேண்டும். தர்ம வீர ஞானத்தாலே தெளிந்து ஹிருஷ்டராய் மேலே மேலே தொடுப்பாரை போல் அன்றியே. இந்த காலத்துல வந்து ரிஷிகளை பத்தி சொல்றாங்க. ஹிருஷ்டராய் அப்படின்னா மகிழ்ச்சியுடையவர்கள், சந்தோஷம், அவங்களுக்கு ஆனந்தம், ஞானம். எப்பவுமே ஞானம் இருந்தா சந்தோஷம் தானே, நல்ல அறிவு ஞானம் இருக்கும்போது நமக்கு சந்தோஷம்தான். ஹிருஷ்டராய் இச்சொற்றொடரால் சொல்லப்படுவது ரிஷிகளின் இயல்பு. ஞானத்தாலே அவர்கள் ரொம்ப தெளிந்து சந்தோஷமா இருக்காங்க. ஹிருஷ்டராய் இந்த பக்கம் வந்து ரிஷிகளின் இயல்பு. தர்ம வீரிய ஞானத்தாலே என்னன்னாக்கா, ஸ்ரீ ராமபிரானுடைய புன்முறுவல் வார்த்தைகள் என்னும் இவற்றையும் சஞ்சாரத்தையும் செயல்களையும் மற்ற எல்லாவற்றையும் பிரமனுடைய வரபலத்தாலே உள்ளபடியே நன்கறிந்தார் என்கிறபடியே தாம் தாம் செய்து போந்த தவத்தின் உருவமான தர்மத்தினுடைய சக்தியாலே உண்டான ஞானத்தாலே. இப்ப இந்த முதலுக்கு இதுல யார சொல்றாங்க? வால்மீகி பகவான சொல்றாங்க. வால்மீகி பகவானுக்கு அந்த ஞானத்தை தந்தது யாரு? நான்முக பிரம்மன்னு பார்த்தோம் இல்லையா? அவருடைய சந்தஸ், அவருடைய நினைவால. அதனால என்னெல்லாம் சொல்றாரு? எல்லாமே ஸ்ரீராமபிரானுடைய எல்லாவற்றையும் நான் சொல்ல கடவேன். புன்முறுவல், அவர் பேசினது வார்த்தைகள், சஞ்சாரம், எங்கெல்லாம் போனா அவருடைய வீர செயல்கள் எல்லாவற்றையும் பிரமனுடைய வரபலத்தாலே அடைந்த நான் அப்படின்னு வால்மீகி சொல்றார். சக்தியாலே உண்டான அந்த ஞானத்தால். அப்படிப்பட்ட ஞானம் எனக்கு இருக்கு. எனக்கு ஞானத்தை கொடுத்தது யார்? சாட்சாத் அந்த சதுர்முக பிரம்மா. ஆகையால ராமபிரானுடைய எல்லா செயல்களையும் நான் அழகாக பாடக்கடவேன் அப்படிங்கிற அந்த ஞானத்தாலே வந்த சந்தோஷம் வால்மீகிக்கு உண்டு. தெளிந்து கண்டும் தெளிந்தும் என்கிறபடி அறிய வேண்டியவற்றை தெளிந்து அறிந்து, அவங்களுக்கு நல்ல தெளிவான ஞானம். இப்படி எழுதணுமா, அப்படி எழுதணுமா, இதை சொல்லணுமா, அதை சொல்லணுமாங்கிற குழப்பமே கிடையாது. தெளிந்த ஞானம் இருக்கு. அதனால
ஹிருஷ்டராய். இதனால அவங்களுக்கு சந்தோஷம், எங்களுக்கு கன்ஃபியூஷனே கிடையாதுப்பா, தெளிந்த ஞானத்தை உடையவர்கள். ஞானத்தை தவிர வேறு இன்பம் இல்லைன்னு நினைக்கிறாங்க. ஞானம் இருக்கணும்ப்பா, அப்பதான் சந்தோஷம். எப்போ நம்ம அஞ்ஞானம் வந்ததோ அப்போ நம்ம சந்தோஷம் குறையும் அப்படின்னு இந்த தெளிந்த ஞானத்தாலே இன்புற்று இருக்கக்கூடியவர்கள் என்கிறபடி இருக்கையாலே தாம் பெற்ற அறிவினால் மகிழ்ச்சியினை உடையவர்கள். அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. எதனால சந்தோஷம்? ஞானத்தால. இந்த ஞானம் அவர்களுக்கு தேவர்களால் அருளை பெற்றது. மேலே மேலே தொடுப்பாரே போல் அன்பிக்கே. அந்த தெளிவும் மகிழ்ச்சியும் காரணமாக பகவானுடைய குணங்களில் மோகிப்பது ஒன்றும் இல்லாமல் மேலே மேலே சொற்களை தொடுப்பவர்கள் ரிஷிகள். அவங்களுக்கு ஞானம் சந்தோஷம்தான் இருக்கு. அவங்களுக்கு அந்த பகவானை நினைத்த அந்த உருக்கம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆகையால இந்த ஞானமும் சந்தோஷமும் கலந்து இருப்பதால் அவர்கள் மேலே 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 பரமாத்மாவை பற்றி சொல்லிக்கொண்டே போவார்கள். ஆழ்வார் இவர்களை போல அல்ல. ஆழ்வார் இவரை போல அல்லட்டு ஆழ்வாருடைய குணங்களை சொல்றார். என்னன்னா, அருளின பக்தியாலே உள்கலங்கி சோகித்து 3 மாதம் மோகித்து வருந்தி ஏங்கி தாழ்ந்த சொற்களாலே நோக்கின்ற இவர் 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 பார்த்தது பக்தி ஆச்சுங்களா. அவர்களுக்கு தெரிந்தது ஞானம், இவர்களுக்கு பக்தி. பக்தி மேலோங்கினாலே உள்ள உருக ஆரம்பிச்சிடும் இல்லையா. எம்பெருமானுடைய அவன்கிட்ட பக்தி, அவனுடைய குணங்கள் அதை ஈடுபட பட 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 உள்ளம் கலங்கும், நீர்பண்டமாக உருகிவிடும். அப்படிப்பட்டவர் ஆழ்வார். ஆகையால் இவர் பாடும்போது அந்த பக்தி மேலோங்கி என்ன ஆகுறது அப்படின்னாக்கா, அவனுடைய இந்த லீலைகளை எழுதும் போது அவர் உள்கலங்கி நீர்பண்டமாக உருகி மோகித்து விடுகிறார், மயக்கம் அடைந்து விடுகிறார். ஆகையால இவருக்கு சொற்களை எடுப்பது ரொம்ப கடினம் அப்படின்னு சொல்றாங்க. இச்சொற்றொடர்களால் சொல்லப்படுவது ஆழ்வாரின் தனிச்சிறப்பு. என்னன்னா, ஆழ்வாரின் தனிச்சிறப்பு என்னன்னு பார்த்தா, அருளின பக்தியாலே. அதை பார்த்தேன் இல்லை, அவனுக்கு யார் அருளிது? எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன். மயர்வர மதிநலம் அருளினன் என்கிறபடி ஒரு காரணமும் பற்றாமல் பகவானுடைய திருவருளால் வந்ததாய் ஞானத்தின் பரிபக்குவ நிலையாக பக்தினால் ஏற்பட்ட அறிவு. இந்த ஞானத்துக்கும் பக்திக்கும் இங்க வித்தியாசங்க. ஞானம் முதிர 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 அது பக்தியாக பரபக்தியாக அது உருவெடுத்து விடுகிறது. அந்த நிலையில கலக்கம் மேலோங்கும், அழுக வரும், மனசு உருகும். நீ உடம்பு ஒரு இடத்துல நிற்க, பாலாழி நீ கிடக்கும் பண்பு கேட்டேயும் காலாழும் கண் சுழலும் நெஞ்சழியும் அப்படின்ட்டு ஒரு நிலையில் இருக்க முடியாது அவர்களால். அப்படிப்பட்ட குணம் யாரால் அருளப்பட்டது? எம்பெருமானால அருளப்பட்டது. ஞானத்தின் பரிபக்குவ நிலையாக பக்தினால் ஏற்பட்ட அறிவு. இந்த வித்தியாசம் தெரியுதுங்களா? ரிஷிகளுக்கு ஞானம், மிகுந்த ஞானம், ஞானமே இன்பம் இருக்கிறவங்க, அதனால சந்தோஷம், அதனால அவர்கள் எழுதுகிறார்கள். ஆழ்வாருக்கு ஞான முத்திய நிலையாக பரிபக்குவம் அடைந்த பக்தி. உள்கலங்கி தெளிவுக்கும் மகிழ்ச்சிக்கும் எதிர்த்தட்டாய் மதியெல்லாம் உள்கலங்கி அவர்கள் தெளிந்து இருப்பார்கள். யாரு? ரிஷிகள் ஞானம் மிகுந்து இருப்பதால தெளிந்து கிருஷ்டரா சந்தோஷமா இருப்பாங்க. அதற்கு எதிர்த்தட்டாக இந்த பக்தி மிகுதியால் மதியெல்லாம் உள்கலங்கி அப்படியே கலங்கி போறாரு ஆழ்வார் என்று பகவானை பிரிந்த பிரிவாற்றாமையால் ஞானமெல்லாம் அடிவண்டியோடே கலங்கி. இவர்களுக்கு பகவானை அந்த பரம பக்திங்கிறது தான், பகவானுடைய நினைப்பு ஒரு கணம் அழிந்தாலும் அவர்களால் தாங்கிக் கொள்ளவே முடியாது. அப்ப அந்த ஞானமெல்லாம் எங்க போகுதுன்னே சொல்ல முடியாது. அடிவண்டி கலங்கி சோகித்து அப்படியே சோகமா ஆயிடுவாங்க. தான் விரும்பிப்படி பகவானின் அனுபவம் பெறாததால் ஆடி ஆடி அகம் கரைந்து என்று பதிகங்களில் சோகித்து ஆடி ஆடி அகம் கரைந்துன்னு சொல்லிட்டு அப்படியே தேடுறாரு. அகம் கரைந்து நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாடி வாடும் என் வாணுதலேன்ட்டு எங்கே நரசிங்கனை காணுமேன்னு தேடுவாள். ஆடி ஆடி அகம் கரைந்து அப்படியே உருகிடுவாங்க இந்த ஆழ்வார் பெருமக்கள். 3 மாதம் மோகித்து, இதுதான் இந்த சூத்திரத்துல ரொம்ப முக்கியமான பகுதி. 3 நிமிஷம் தான். இது மட்டும் சொல்லிடுறேன் இன்ட்ரடக்ஷன், அப்புறம் பார்த்துக்கிறது நாளைக்கு பார்க்குறோம். அதாவது நம்மால் 3 மாதம் மோகித்து அப்படின்னா 3 நேரத்துல 6 மாசம் மயங்கி விழுந்துடுறார். பாசுரம் எழுதிட்டே இருப்பார். பாசுரம் எழுதிட்டே இருக்கும்போது அதில் அப்படியே ஈடுபட்டுடுவார். அந்த பாசுரத்தோட அர்த்தத்தில் ஈடுபடும் பொழுது அந்த ஞானமெல்லாம் கலங்கி பக்தி தலையெடுத்து ஐயோ இவனா அப்படின்ட்டு அப்படியே மோகித்து விழுந்து விடுவார் ஆழ்வார்.
அப்போ மதுரகவி ஆழ்வார் போறவர் பக்கத்துல உட்கார்ந்து விசிறி விசிறி அவருக்கு சிசுரூசி செய்து 6 மாசம் அவ்வாறே மோகித்து கிடந்து அதற்கு பின் தெளிந்து மேற்கொண்டு எழுத ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி 3 முறை அவர் மோகித்து போகிறார். நம்மாழ்வார் 3 முறை மோகித்து போகிறார். முதல் வந்து 10 அடியவர்க்கு எளியவன் அப்படிங்கிற அந்த பதிகம் எழுதும் பொழுது, அடடா இவன் எப்பேற்பட்டவன், இவன் வந்து யசோதா உரலோட கட்டை ஏங்கிய எளிவு, எத்திரம் எத்திரம், இப்படி ஒரு சௌலபியமா அப்படின்னு மயக்கப்பட்டு விழுந்துறாரு ஒரு 6 மாசம். இரண்டாவது வந்து பிறந்த வாரம் வளர்ந்த வாரம் அப்படிங்கிற அந்த இடத்துல வந்து பிறப்பிலி, நீ பிறப்பே அற்றவர், அப்படிப்பட்டவன் ஒருத்தர் வயிற்றுல வந்து பறந்து படாதரப்பட்டு, நீங்க இவர்கள் கோபாலர்கள் அடிக்கிறது என்ன, உதைக்கிறது என்ன, அங்க பாம்பு வந்து அவனை சுழற்றுறது என்ன, அது வேலை நீங்க இவனுக்கு அர்ஜுனனுக்காக தூது போறது என்ன, சாரத்தியம் செய்வது என்ன, என்னெல்லாம் செய்றே, இதை படாதன படுகிறாயே அப்படின்னு சொல்லிட்டு பிறப்பில்லாத நீ பிறந்து இப்படியெல்லாம் கஷ்டப்படுறான்ட்டு இது ஒரு 6 மாசம். கடைசியாக கண்கள் சிவந்து பெரியவாய் அப்படிங்கிற அந்த பதிகத்தை அவர் என்ன நினைச்சிட்டு இருக்காரு ஆழ்வார், நான் தான் இவனை பிறந்து இப்படி கலங்குறேன், எனக்கு தான் வாய் காஞ்சி போச்சு, எனக்கு மூச்சே விட முடியல, நெஞ்செல்லாம் அடைக்குதுன்னு நினைக்கும் போது அவன் காட்டி கொடுக்குறான், நீ மட்டும் இல்லை ஆழ்வீர், நானும் அப்படித்தான், நீ இல்லாவிட்டால் எனக்கும் வாய் உலர்ந்துவிடும், என் நெஞ்சு காய்ந்து விடும், என் கால் திருவடிகள் சருகாக போய்விடும்ட்டு இவரை பெற்றதாலே அவன் கண்கள் சிவந்து அப்படியே சிரிக்கிறான், அந்த பல் தெரிகிற மாதிரி சிரிக்கிறான், அடியேன் உள்ளான் அப்படின்ட்டு, என்னுடைய பிரிவை தாங்க முடியாமல் என்னுடன் கலந்ததால் இவன் மகிழ்ச்சி அடைகிறானே அப்படின்னு நினைச்சு இன்னொரு 6 மாசம். அந்த மாதிரி இந்த மாதிரி 3 மாசம் மோகித்தவர் யாரு? சுவாமி நம்மாழ்வார். இப்படிப்பட்டவருக்கு அந்த எவ்வளவு கஷ்டம், அவங்கிற மாதிரி இந்த ஞானத்தால் கிருஷ்ணராய் அப்படின்னு டக்கு டக்கு டக்குன்னு அவரால் எடுக்க முடியாது. ஒரு சொல் எடுப்பது அவருக்கு ஒரு கல் எடுப்பதை போல இருக்குங்க. அப்படிப்பட்டவர் அந்த ஒப்புமையால ரிஷிகளை காட்டிலும் ஆழ்வார் சிறந்தவர் அப்படின்னு சொல்ல வராங்க. இந்த விவரமா வந்து அடுத்த வகுப்புல நம்ம பார்த்துக்கொள்ளலாம். ரொம்ப நல்லா இருக்கும், அதை பார்த்துக்கலாம். அதுதாங்க ஆயிடுச்சு, டைம் ஆயிடுச்சு, தொடர்ந்து அடியேன் ராமா.